மாறு மாறு இங்கே அப்படியே நில்லுங்கோ போடலாமா நீங்கள் நினைச்சபடி போடுறதில்ல முதல் தலைவர் நிற்கிறார் மகளுக்கு அப்படி எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை தான் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தானே வந்தாக்கள்லாம் நீ வராதாக்கெல்லாம் நாங்கள் தலைவர் சைட்டால் இல்லை சைட்டை அங்கே போட்டு போகலாம் உங்கள் மாலையில் மாலை போடுறது அவசரப்படக்கூடாது ஒன்றுண்டா போடச்சுன்னு சொன்னாங்க உதவி கொண்டே போடுது இப்போ என்னன்றா மாலை போடுறேன் முன்னுமா புள்ள முன்னுவாமா புள்ள முன்னு வரணும் பரவாயில்ல புள்ள போடுங்க கொண்டு வந்த மாலையை போடு 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 தலைவர் மாலை போடுமா மாலை இல்லையே இருக்கு சைட்டாக ரெண்டு போடுங்க ஒவ்வொரு அங்கத்தவரும் ஒவ்வொரு மாலை வீதம் வந்து கணக்கு வாங்க குடிக்கொண்டு வாங்க சேர்ந்து வாங்க கருதலில் மங்கையராய் பிறந்து வயிற்றில் குழந்தைகளை சுமந்து மார்பில் கணவனை தாளாட்டி முதுகில் குடும்ப சுமைகளை தாங்கும் மங்கையருக்கு மகளிர் தினம் ஒரு இனிய சமர்ப்பணம். அந்த வகையில் அடுத்த நிகழ்வாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது விழாவிற்கு வருகையாகிருக்கும் கௌரவ விருந்தினராகிய திருமதி தேவஞான ரூபி அவர்களை மங்கள விளக்கை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமதி தேவராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகள். அடுத்த நிகழ்வாக திருமதி சா சுபோதினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குடும்ப நல உத்தியோகத்தர் கைது. நன்றி. அடுத்த நிகழ்வாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எங்கள் மாத கிராம அபிவிருத்தி சங்க மகளிர் தலைவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி வசேதை செய்வேன். நன்றி தலைவர்களே. மங்கள விளக்கை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம்.
ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்வு இடம்பெறும். திரும்பி மற்ற பக்கம் திரும்புங்கப்பா. எப்ப இருக்கிற விளையாட்டு போட்டி நிகழ்வில் வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து சர்வதேச விளையாட்டு விதிகளுக்கு அமைவாக நடப்போம் என உறுதி கூறுகிறோம். சங்கத்தில் 2017ஆம் ஆண்டு மகளிர் தினத்தை ஒட்டிய விளையாட்டு நிகழ்வும் வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் வருவார் சற்று விடையுடன் சொல்லி எங்கள் போனே சொல்லியிருந்தார். ஆனபடியால் அவர் வருவார் என்ற அந்த துணிவோடும் பிரதம அபிநந்தனர் திருவார் சதீஸ்வரன் அவர்கள் கிராம அபிவிருத்தி உத்தியோகர் பிரதேச செயலகம் சாவகச்சேர்ந்தவர்களை தந்து கொண்டிருப்பார்கள் என்பதை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பு விருந்தினர் வரிசையில் திருமதி செல்வராணி அவர்கள் சனசமூக நிலையங்கள் அபிவிருத்தி உத்தியோகர் பிரதேச சபை சாவகத்தில் வருக வருக என வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து கௌரவ விருந்தினர்கள் வரிசையில் திரு சிவகுமார் சர்மா அவர்கள் கிராம அலுவலர் கைதடிதற்கு அவர்களையும் இருகரம் நீட்டி எங்கள் விழாவிற்கு வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமதி தேவஞான கூடியவர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் கைதடிதற்கு அவர்களையும் இருகரம் நீட்டி வருக வருக என வரவேற்பதில் ஆகமாகிறேன். திரு ஸ்ரீ துஜிவன் அவர்கள் வாழ்வின் எழுச்சி சங்க உத்தியோகர் கைதடிதற்கு அவர்களையும் மனதார வரவேற்கிறோம். திருமதி சுபோதினி அவர்கள் குடும்பநல உத்தியோகர் கைதடி அவர்களையும் வருக வருக என வரவேற்று அடுத்து எங்கள் நிலைய சுகாதார நிலையத்திற்கும் திரு மாநகர நாகேஸ்வரன் அவர்கள் தலைவர் கைதடிதற்கு சமூக நிலையம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மனதார மகிழ்கிறோம். மற்றும் பெற்றோர்கள் பெரியோர்கள் நலன் விரும்பிகள் இன்றைய விழாவின் நாயகர்கள் மகளிர்கள் சிறார்கள் அணிகள் இருகரம் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்களால் கடிதம் எழுதினால் கனவில் நலம் கேட்பார், கனவில் காதல் சொன்னால் இரவில் மௌனம் காப்பார். 10 திங்கள் தன்னை வருந்தி மரண வாசலில் ஆளும் கிடத்தில் புதிதாய் உயிர்கள் படைக்கும் பெண்மை அவள், உலகம் பார்க்கும் தொன்மை. அந்த வகையில் அடுத்த நிகழ்வாக இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 26 வயசுக்கு 30 வயசுக்கு முற்பட்ட மகளிருக்கான காலால் மாபல் எடுத்தல், தரும் சொல்லுக்கு ஒத்த சொல்லை தெரிவு செய்தல். இந்நிகழ்வில் பங்கு பெற
கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்க காத்திருப்பாள் இப்பெண். இது இதுவும் சவுக்கு தான். ஏய் ஊசி ஊசி ஊசியா கோர்க்க எங்க பாரு அங்க அதுல என்ன ஹெல்ப் பண்றது போட்டியா தான் வருவீனா சேமா வருவீனா புடிச்சிரோம் வாங்க அத நீ என்ன மாதிரி டேய் இந்நிகழ்வினை தொடர்ந்து 50 வயதுக்கும் 55 பங்கு பெற விரும்பும் மகளிர் அணியை தயாராக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மகளிர் ஆரம்பமாக படத்திற்கு சொன்னால் மற்றவர்கள் அனைவரும் வந்து சேர்வார்கள். ஒருவர் மட்டும் முன்னுக்கு சொன்னால் மற்றவர்கள் வருவார்கள் என எடுத்துக்கொண்டு செல்லவர். அதான் ஃபேன் போட்டுக்கணும். மானசங்க அங்கத்தவர்களை இடங்கோலை நிகழ்வுக்கு தயார். விளையாட்டுக் குழு தலைவி அவர்களை மேடைக்கு வருமாறு மிக சாமியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். விளையாட்டுக் குழு தலைவி சோதீஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு மிகவும் சாமியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வயதுக்கும் 50 வயதுக்கும் இடப்பட்ட மாதர்களின் அழுதுவர்களையெல்லாம் சாதிக்க வைப்பது நமது மாத அன்று தமிழ் சமூகம் தாய்வழி சமூகமாக இருந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. பெண் குழந்தைகளுக்கு உணர்வு ரீதியாக தாக்கப்பட்டனர். இச்சூழலில் பெண்மென்மையின் அடையாளம் மட்டுமல்ல, புரட்சியின் சின்னம் எனும் குரல். பச்சை நீலவண்ண பகட்டான ஆடையிலே கோலமயிலின் சாயலிலே
அசைவையும் கண்டு கழித்த நீங்கள் தட்டுங்கள் உங்கள் கரங்களை. எங்கே ஒரு முறை கை கொட்டுங்கள். உங்கள் கரகோச மழையில் நனையட்டும் அவர்தான் மென்மை இதயங்கள். நன்றி நன்றி நன்றி. சன சமூக நிலையங்களின் உத்தியோக பிரதேச சபை சாவகச்சேரி அவர்களை உரையாற்றுமாறு பிரதேசங்களில் மட்டுமன்று நாடு பூராவுமே மிக சிறப்பாகவும் எழுச்சியாகவும் கொண்டாடப்பட்டு வருவது கண்கூடாக நீங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினமும் எங்களுடைய சாவகச்சேரி இந்து கல்லூரியிலிருந்து நாரசபை மண்டபம் நோக்கி மாதர் அணி தென்மராட்சி மாதர் அணி திரண்டு வரிசையாக ஊர்வலங்களை நடத்தி இந்த மாதர் நிகழ்வுகளும் எழுச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நீங்கள் அது கண்கூடாக கண்டிருப்பீர்கள். இந்த மாதர் சங்க உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டு சிறப்பித்தது பெரும் மகிழ்வை தந்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் எங்களுடைய மாதர், அதாவது எங்களுடைய மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. உண்மையில் நாம் கூறுவோம், ஒவ்வொரு நிகழ்வுகளின் அனுஷ்டிக்கப்படுவது என்று சொன்னால் எங்களுடைய இதயபூர்வமாக நாங்கள் அதில் முன்னேற வேண்டும், அதில் எழுச்சி அடைய வேண்டும், அதன் நோக்கங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் அடையப்பட வேண்டும். அந்த பூரணத்துவமாக அதனுடைய பயன் அடையப்பட வேண்டிய தேவை எங்கள் மத்தியில் இருக்கின்றது. மாதர்கள் என்பது உண்மையில் மாதராய் பிறக்க மாதவம் செய்திடல் வேண்டும். அந்த வகையில் மாதர்கள் உண்மையில் எங்களுடைய குடும்ப சூழலில் இருந்து சிறந்த திட்டமிடல்களாக, சிறந்த தலைமைத்துவ பண்புகளை கொண்டவர்களாக, சிறந்த பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக, பொறுப்பு மிக்கவர்களாக தம் கடமையை பொறுப்பேற்று செய்ய வேண்டிய ஒரு உன்னத தேவையும் உன்னத பொறுப்பும் இருக்கின்றது. காலத்தில் எங்களுடைய பெண்கள் பல்வேறு சொல்லனா துயர்களை அடைந்த ஒரு காலம். இன்றைய நிலையில் நாம் பார்க்கும்போது எங்களுடைய மாதர்களில் பாரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்புகளை நாங்கள் திறம்பட சரியான வழியில் செய்ய வேண்டும். குடும்ப சமாதானம், பெண் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் பெண்ணினுடைய உரிமைகள் அனைத்துமே அங்கே பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் அங்கே ஒரு பெண் இருக்குமானால் அந்த குடும்ப தலைவி அந்த குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகித்துக் கொண்டு வருவாளே ஆனால் அந்த குடும்பம் அந்த சமூகத்தில் எழுச்சிமிக்க குடும்பமாக மாற்றப்படுகின்றது. அந்த வகையில் பெண்ணின் முக்கியத்துவம் அங்கேயே உணரப்படுகின்றது. இந்த நிர்வாகங்களை பாருங்கள், உயர்ந்த பதவிகளில் எங்களுடைய பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் இங்கே பெண் ஆதிக்கம் என்று ஆணாதிக்கம் பெண்களை விளங்குகிறதோ என்ற கருத்தை நான் இங்கே முன்வைக்கவில்லை. ஆகவே இந்த பெண்கள் எழுச்சி மிக்கவர்களாக, தங்களுடைய காலில் நிற்கக்கூடியவர்களாக, தங்களை அறிந்தவர்களாக, சுய சிந்தனை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். இன்று பெண்களின் கொடுமைகள் நடக்கிறது என்று சொன்னால் இன்று பெண்கள் பல வழிகளில் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள், உள ரீதியாக துன்பப்படுத்தப்படுகின்றார்கள். அவை அந்த துன்பங்களில் இருந்து பெண்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் எழுச்சி மிக்கவளாக மாறப்பட வேண்டும். அதாவது எழுச்சி மிக்கவளாக எவ்வாறு மாற்றப்பட வேண்டும்? இந்த விழாவில் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக கொண்டாடப்படுகின்றது? எங்களை நாங்கள் அறிந்தவர்களாக மாற வேண்டும். எங்களை அறிந்தவர்களாக நாங்கள் எவ்வாறு மாற்றப்பட வேண்டும்? அவ்வாறு மாற்றப்பட்டால் எங்கள் சமூகத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் எவ்வாறு எங்களை தயாராக்கி கொள்ளலாம் என்று பாருங்கள். ஆண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள், பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் எங்களுடைய காலத்தின் சூழ்நிலையில் மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று பல இளம் பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்த நிலையில், பல்வேறு தொழில்நுட்ப துன்பத்துக்கு ஆக்கப்பட்ட நிலையில், தங்களது குடும்பங்களை தாங்களே நிர்வகிக்கின்ற வகையில் தங்களது பொறுப்புகளை தங்கள் கையில் எடுத்திருக்கின்றனர். மனங்கள் மாற வேண்டும். அந்த மனங்கள் மாற்றப்பட்டவர்களாக திகழ வேண்டும் என்று கேட்டு எனக்கு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இரண்டாம் இடம் ஏ சோனியா. மூன்றாம் இடம் அலெக்ஸ்லி. பரிசு
இடிவாட்டெல்லாம் விழுந்து உங்களோட மகளிர் தான் பாப்பா நீ வருவாயன தூக்கண்டோடியா அப்படியே மஞ்சள் சீலக்காரர்களை பார்ப்போம் அப்படியே அப்படியே போ அப்படியே போ டேய் பிரே வெஞ்சல வட அதோட ராய் 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 சூப்பர் தள்ளி நில்லுங்க அடுத்த பங்கமாக காவல்துறை தொழிலாளருக்கு வந்துள்ளோம். அந்த வகையில் எங்கள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடந்த உரையாடலை கருத்து கொண்டிருக்கும் திருப்பா சதீஸ்வரன் அவர்கள் கிராமாவளியோட பிரதேச காவல் சேர்ந்தவர்களே சிறப்பு விருந்தினர் வரிசையில் சென்றுவிட்டார். அடுத்து கௌரவ விருந்தினர் வரிசையில் திரு சிவகுமார சர்மா அவர்கள் கிராம அலுவலர் கைதறிதற்கு அவர்களே திருமாவளவன் நகுலேஸ்வரன் அவர்கள் தலைவர் கைதறிதற்கு சனசமூலியம் அவர்களே ஏனைய மாத கிராம அமைச்சிருந்த மகளிர்களே எங்கள் சனசமூலிய அங்கத்தவர்களே பெரியோர்களே பெற்றோர்களே நலப்பிரிவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். இன்று நாங்கள் 2 நிகழ்வை ஒரு கலை 2 மாங்காய் என்பது போல ஒரு மேடையில் 2 நாடகம் என்பது போல விளையாட்டு நிகழ்வு நிறைவேறிய அடுத்த கட்டமாக எங்கள் மாத கிராம அபிவிருத்தி சங்கத்தில் எங்கள் சங்கம் வளர நிறைந்த சேவையாற்றியிருந்தார்கள். அவர்களை இந்த மகளிர் இந்த 2017ஆம் ஆண்டு கலவரத்தின் மூலமாக ஒரு நிகழ்வு ஒன்றை உத்தேசித்தோம். அதற்கு அமைவாக அந்த அடுத்த கட்ட நிகழ்வும் பரிசு விழாவும் இப்போது இந்த அரங்கிலே நடைபெறுகிறது. தயவு செய்து நான் சோழன் ரத்ன சுருக்கமாக நிகழ்வுகளை முன்வைக்கின்றோம். ஆனால் தலைமையில் வீடு போகிற நிகழ்வு இல்லாமல் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கணும் என்று இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சர்வதேச உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது, விளையாடுகிறது. அந்த வகையில் நாமும் இந்த நிகழ்வை சற்று நிகழ்ச்சியாக மார்ச் மாதத்தில் இன்று 14ஆம் தேதி எங்கள் விருந்தினரின் வேண்டுகோளை அமைவாக இந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விருந்தினருக்கு அவரை நான் அப்போது வரவேற்றிருந்தேன். ஆனால் அவர் தன்னுடைய தவிர்க்க முடியாத காரணத்தால் தாமதமாக வந்தார். திரும்ப மீண்டும் அவரை நான் இணையதளம் கூட்டி இந்த இடத்தில் வருக வருக வர வரவேற்பதை நான் திருமணம் வருகின்றோம் என்று சொன்ன எங்கள் நிகழ்வை மனமுகமாக நாங்கள் திரும்பவும் கூறுகின்றேன். நாங்கள் போனில் கேட்டபோது எந்த விதமான ஏற்றத்தாலும் பார்க்காமல் தான் வெளியே என்று சொன்னார். அதற்கு எங்கள் சங்கம் பாராட்ட வேண்டும். அத்திநாயக சபையால் அறிவிக்கப்பட்ட இந்த நாளிலே தான் இந்த மார்ச் 8ஆம் தேதி நாங்கள் சர்வதேச மகளிருக்கு உண்மை ஆணாதிக்க சமுதாயத்தில் நாம் கொண்டாடுகின்ற நோக்கம் எல்லாருக்கும் தெரிந்து ஆனாலும் சற்று முன்வைக்கின்றேன். ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள் தான் சர்வதேச மார்ச் 8ஆம் தேதி. எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள்.
பெண்களுக்கான சமத்துவ உரிமைகளை வலியுறுத்துவதற்காகவும் மகளிர் தினம் கொண்டாடப்படுவது நாங்கள் அறிந்ததுதான். 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் ஆண்கள் மட்டும்தான் பணியாற்றினார்களாம். அங்கே பெண்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடைக்கவில்லை. ஆரம்ப கல்வியை கூட அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டது. பெரும்பாலான பெண்களுக்கு அவ்வாறான உரிமைகள் மறுக்கப்பட்டது. 1757 இந்த அமெரிக்காவில் நிலக்கரி தொழிற்சாலை நிறுவனங்களில் கொஞ்சமாக அவர்களுக்கு பணி வாய்ப்புகள், அதாவது வேலை திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் வேலை செய்ய முடியும், ஆண்களுக்கு சமத்துவமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆண்களுக்கு இருக்கின்றது போன்ற அந்த சமத்துவமான ஊதியம் வழங்கப்படவில்லை. ஆண்களுக்கு நிகராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது தவிர அந்த ஊதியம் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படவில்லை. இதனை எதிர்த்து போர்க்கொடிதான் அந்த பெண்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தார்களாம். ஆண்களுக்கு இணையான ஊதியம் கிடைக்காத படினார்கள். அமெரிக்காவில் நாங்கள் முதலே அறிந்திருந்தோம், தொழிற்சாலையில் வேலை பார்த்த பெண்கள் இந்த மார்ச் 8ஆம் தேதி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தெருவில் வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அந்த நாளைத்தான் நாங்கள் மார்ச் 8ஆம் தேதியாக பிரகடனப்படுத்திவிட்டோம். 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்திலும் கலந்து கொண்ட ரஷ்யா அலெக்ஸ் என்ற ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அவர்களும் அதனை பிரகடனம் செய்தார்களாம். இதனை அடுத்துத்தான் 1921ஆம் ஆண்டு 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக, அதாவது சர்வதேசமான மகளிர் தினமாக பிரகடனம் செய்யப்பட்டதாக எங்களுக்கு வரலாறு இருந்தது. எனவேதான் அந்த ஆண்டு சர்வதேச மகளிர் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் பிரகடனம் படுத்தியது. இந்த ஆண்டிற்கான மகளிர் தின கருப்பொருளாக ஐக்கிய நாடுகள் மொழித்திருக்கும் நோக்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தக்க நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வாக்குறுதி. திரும்ப கூறுகின்றேன், அந்த கருப்பொருளை பெண்களுக்கு எதிரான வன்முறையை தக்க நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதான் அந்த கருப்பொருள். எனவே நான் இந்த விருது நடக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், இந்த மகளிர் தின வைபவத்தில் எங்கள் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினருக்கு மென்மேலும் அவர்கள் இந்த சங்கத்தின் ஊடாக சுயவேலை திட்டங்களை மென்மேலும் வழங்கி அவர்கள் அதனூடாக வளர்ச்சி வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நிகழ்வில் அவரிடம் முன்வைத்து எனது தலைமுறை நிறைவு செய்கிறேன். உரையில் நமது கிராமத்தைச் சேர்ந்த திரு சிவகுமார சர்மா அவர்களை உரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கனசமூக நிலைய அபிவிருத்தி மற்றும் இப்படியேண்டா அது வந்து ஆணிடம் எல்லாம் சனத்தை உடைச்சு கிராமத்தின் இளைஞர் மாதர் கிராம பெற்றோர்களே, தாய்மார்களே மற்றும் சிறுவர்களே அனைவருக்கும் என்னோட வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த கல்லூரிக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் இவ்வாண்டுக்கான மகளிர் தினத்தை விளையாட்டுப் போட்டி மற்றும் பௌர்ணமி நிகழ்வோடு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏனைய மாணவர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களை அழைத்து இந்த விளையாட்டு நிகழ்வை இந்த மரபோடு கொண்டாடுற நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று கூறி, அடுத்தது இந்த மாணவர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் அங்கத்தவர்களாக ஒரு குறிப்பிட்ட வயதினர்கள் மட்டுமே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்த பிரிவிலே இருக்கின்ற அனைவரும் இந்த அந்த மாத கிராம அபிவிருத்தி சங்கத்திலே உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே ஏறத்தாழ 30 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் மிகவும் குறைவாகவே இந்த அங்கத்துவத்தை பெற்று
இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்காலத்திலே இந்த குறிப்பிட்ட வயது யுவதிகள் இந்த சங்கத்திலே சேர்ந்து தமது செயற்பாடுகளை இந்த மாதர் சங்கத்தோடு இணைந்து செயற்படுத்த வேண்டும் என்றும் தனியாக மகளிர் தினம் கொண்டாடுவது மட்டுமல்ல மாதர் கிராம அபிவிருத்தி சங்கமானது பல வேலை திட்டங்களை இந்த கிராமத்திலே மேற்கொள்ள முடியும். அத்துடன் தமது தனிப்பட்ட முறையிலும் தமது இந்த சங்கத்தையும் வழிநடத்தி தமது பொருளாதார வாழ்வாதார முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் சந்தர்ப்பத்திலே கூறி சந்தர்ப்பம் மற்றும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது கிராம அலுவலர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வாழ்வினல் சங்க உத்தியோகர் கைதறியது திரு சி சுஜீவன் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் மற்றும் இவ்விழாவின் விழா நாயகர்கள் மற்றும் அயல் கிராம மாநில சங்க உறுப்பினர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அந்த இந்த மாதர் சங்க நிகழ்வானது இன்று ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மகளிர் தின நிகழ்வு பற்றியும் அதன் ஆரம்பம் அதன் செயல்பாடுகள் பற்றியும் தலைவர் விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நமது கிராம உத்தியோகர் இங்கே கலந்து கொண்ட மகளிர்களில் குறிப்பிட்ட வகைப்பட்ட மகளிர் கலந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறார். அவர் தனது கிராம அலுவலர்கள் சார்பில் அந்த விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறார். நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கதையை நீங்கள் வடிவாக சொல்லணும், ஒரு கதை தான் சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். அந்த வகையில் ஒரு பால் கதை, ஒரு மாட்டுல பாலில் கதையை சொல்ல போகிறோம். இதை வந்து உங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது நான் கருதுகிறேன். நீங்கள் நல்ல வகையில் யோசித்தால் இது நல்ல வகையில் அமையும் என்று நினைக்கிறேன். ஒரு வீட்டில் வளர்க்கப்படுற மாடானது ஒரு பால் கறக்குது. அது வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா நாளும் பால் தருது. அந்த பாலை வந்து வீட்டில் காட்டி குடிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பிட்ட பால் வந்து கோயிலுக்கு போய் அவசரமாக வருது. அவசரத்துக்கு ஊற்றப்படுற பால் வந்து சில பேருக்கு தீர்த்தமாக கிடைக்குது, சிலது வந்து மண்ணோட போகுது. இந்த வீட்டில் காய்க்கிற பால் வந்து நோமலை காய்ச்சப்பட்டு ஒரு கொஞ்சம் முழுவல் நிலையில் வந்து பாலாக வந்து மனிதனுக்கு பயன்படுது. அதே போல் இந்த பால் வந்து மிஞ்சின பால் வந்து திரும்ப வந்து தயிரை சிறந்துக்கு திரும்ப சூடேற்றி நோவல் பட்டு கரைச்சல் பட்டு தயிராக அந்த தயிரை கடையென்று கடைஞ்சு அதுக்கு துன்பத்துக்கு மேலே துன்பம் கொடுத்து வெண்ணெய் என்ற நிலைக்கு வருது. இந்த வெண்ணெய் வந்து வெண்ணையாக வந்தால் கூட அதுக்கு மகிமை வந்து கூடுதலாக இருக்குது. அந்த வகையில் நான் சொல்ல வந்திருக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை பெறுவதற்கு சாதாரணமாக கேட்டால் அதன் பயன்பாடு பெருசாக கிடையாது. கஷ்டப்பட்டு கிடைக்காதான் அதன் பயன் உச்சக்கட்டத்தை பெறும் என்று கூறி கனவேரன் கதைக்காமல் வாய்ப்பு நம்பி விட ஒரு நிறுவனம். இந்த மூன்று மகளிர்களும் உங்கள் சங்கத்திற்கு ஆற்றிய பணிகளை போற்றி பாராட்டி நாங்கள் இந்த மகளிர் தின வைபவத்தையொட்டி கவிதைக்காக பேசிட்டோம். அதற்கு அமைவாக இந்த கவிதைக்கு இந்த இப்போது இடம்பெறும். வாழ்த்து மடல் வழங்கி கொண்டாடை போற்றி மாலை அணிந்து அவர் கவிதை வழிகாட்டியும் ஆளுநரிக்க தலைவரமாக மகளிர் சங்கத்தில் காணப்பட்டார். இவர் அமர்ந்தவராகத்தான் பால்பதித்தார். அவருடைய சேவையை கண்ட இந்த சங்கம் அவரை முதலில் தலைமை பதவிக்கு இடம்பெடுத்தது. அவர் தன்னுடைய தலைமையை வகித்து இந்த சங்கத்துக்கு எவ்வளவு தூரம் இவற்றை ஆற்ற முடியுமோ நிதி உதவியானாங்க இவற்றை இருந்தாலும் செய்து முடிக்க வேண்டும் என்று குடசங்கப்பம் எடுத்து அரியவர் நல்ல சேவைகளை ஆட்டிக்கொண்டிருக்கவும் இருக்கின்றார். தலைமைத்துவ பதவி மட்டும் அவர் ஏற்கவில்லை, தலைமைத்துவம் செயலாளராக பொருளாளராக எல்லா பதவிகளையும் தன்னை வந்து எடுத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டாலும் அவற்றுக்கு அமைவாக ஒரு தலைமைத்துவம் என்றால் எப்படி ஆளுமை மிக்க தலைவராக வழிகாட்டியாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு விளங்கினார். செயலாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கத்தில் எவ்வாறு ஒரு செயலாளர் தனி அர்ப்பணித்து சேவை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவர் இந்த சேவையை செய்து கொண்டும் இருக்கின்றார். அவர் செயலாளராக மட்டும் செய்யவில்லை,
ஒரு சங்கத்தின் ஒரு நலன் இந்தியாகவும் இன்னும் ஆற்றுகின்ற பொருளாளர் என்று சொல்லிட்டு அந்த சங்க வளர்ச்சி கருதி பொது வேலை திட்டங்கள் எங்கெங்கே அந்த சுய வாழ்க்கைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ சங்கத்துக்கு எந்த வகையான லாபங்களை ஈட்ட முடியுமோ அவ்வாறான லாபங்களை ஈட்டி அந்த சங்கத்தை வளர்த்த எங்கள் அங்கத்தவர்கள் ஒருவர் போற்றப்பட வேண்டிய ஒருவர் இந்த சங்கத்தின் ஒரு தூணத்தும் கூட சொல்லலாம் நல்ல ஒரு அருமருந்தாக இருந்து எங்களை வளர்த்துக் கொண்டிருந்தால் நான் அவருடைய முகத்துளிக்காக நான் இங்கே கூறவில்லை யதார்த்தமாக உண்மையாக அதை உங்கள் வைப்பதில் இந்த இடத்தில் நான் பெருமைப்படுகின்றேன் பாராட்டுகின்றேன். அத்தோடு அல்லாமல் அவருடைய கிராமத்து குடும்பத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு தலைவி, அது யாவரும் அறிந்த உண்மை, நல்ல ஒரு தலைவியாக இருக்கின்ற இந்த அவ்வாறு இருந்தும் கூட இந்த எங்களுடைய கிராமத்தை வளர்க்க வேண்டும், சமூகத்தை வளர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கிலே எங்கள் மாதக்கிராம அபிவிருத்தி சங்கத்தில் நெடுநாளாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு கிராமத்திற்கு மட்டுமல்ல பிரதேசத்திற்கே சேவை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் பிறந்தால் அவனால் இருக்கிற பயன்கள் என்ன, எவ்வளவு நாள் வாழ்ந்தானல்ல என்ன செய்தார் என்றதான் கேள்வி. அதற்கு அமைவாக அவர் இலக்கணமாக இங்கே விளக்குகின்ற பிரதேசத்தில் சாவச்சேரி பிரதேச சபையின் பெண் வேட்பாளராக ஒன்று பிரதேச சபை உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். தமிழரசு கட்சியினராக அவர் தெரிவு செய்யப்பட்ட சாவச்சேரி பிரதேச சபையில் 15 ஆண்டுகளுக்கு ஒரு பெண் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது பெருமைக்குரியது, போற்றுதற்குரியது. உமது கிராமத்தின் பிரதேச சபையில் அவர் அவ்வாறு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு போட்டுமா இருக்கவில்லை. அவர் எங்களுடைய கைதடி பிரதேசத்தில் ஊழியான் மயானபுர நகரத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தார். கைதடி பிரதேச வீதி அமைப்புகளை ஒழுங்காக திட்டமிட்டு செய்து கொடுத்திருக்கிறார். நீர் விநியோகம் ஊழியாரிடம் நீர் விநியோகம் செய்து கொடுத்திருக்கிறார். மின்சார தெருவிளக்குகள் புனரமைப்பு செய்து கொடுத்திருக்கிறார். கிராம சபை உறுப்பினர் தலைவர் செயலாளர் இருந்து இன்னும் எத்தனையோ வேலைகளை செய்தார். நான் ரத்தின சுருக்கமாகத்தான் அவருடைய சேவைகளை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பணிகளை கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனவே அவருடைய சேவையை திரும்பவும் சொல்லுவேன். அவருடைய சேவையை சொல்வதற்கு தமிழிலே அகராதியிலே பொருள் இல்லை, எழுத்தும் இல்லை. அது யாருக்கும் தெரிந்த ஒன்று. நான் பெருசாக சொல்ல வேண்டும், யாருக்குமே தெரிந்த ஒன்று. அந்த வகையிலே இந்த இடத்தில் அவரை நாங்கள் கௌரவிப்பதற்கு என்னுடைய சங்கம் முன்மையாக நிற்கின்றது. அவருக்கு நாங்கள் இப்போது பொன்னாடை போற்றி மாலை அணிந்து பாராட்டு மடல் கொடுத்து வழங்க இருக்கின்றோம். அந்த பாராட்டு மடலை எங்கள் முதன்மை விருந்தினர்கள் அவருடைய கையால் வழங்குவதற்கு முன்வருவர். பொன்னாடை போற்றுமாறு இந்த மாத சங்க தலைவி அவர்களை இங்கே அழைக்கின்றோம். மாலை அணிந்து பொன்னாடை போட்டு எங்கள் மாத சங்க தலைவி போன்றவரை கௌரவித்து வருவார். அதற்கு முதல்